ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்பாத்தியும் முட்டை தொக்கும் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு இந்த கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கல் நல்லா காயட்டும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம், வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி வெங்காயமாக ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. முட்டை மசாலா இருந்தால் கூட முட்டை மசாலா சேர்த்துக்கலாம், நல்லா ருசியாக இருக்கும். இதோட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா சுருண்டு வந்துருச்சு எல்லாமே. இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்பளம் ஒரு சம் தண்ணி. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சில்லு எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 சில் அளவுக்கு சில்லு எடுத்து வச்சுருக்கேன், அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டு சில் தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த தேங்காவை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு.
குழம்புங்க கொதிச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச தேங்காவை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மைய அரைச்சா தான் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் இருக்குது இல்லையா, இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஓகே, இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வந்ததும் நம்ம இங்கே எடுத்து வச்சுக்க ஒரு 4 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா காற்றடிக்குதுங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குது. சப்பாத்தி நல்லா செவந்து வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதியட்டும். ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றி விட்டுட்டேன். அதை நல்லா அப்படியே குழம்போடு மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ உடச்சி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்க 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். அப்படியே இந்த 3 முட்டையும் அக்கனா ஸ்டேஜில் நிற்கிது பாருங்க. தண்ணி அப்படியே கிளியராக தெரியுது நிற்கிதா. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு திருப்பி போட்டு அப்படியே பரிமாறிக்க வேண்டியதான். இப்போயே பசியே இப்போ வந்துருச்சுங்க. இது காலை டிஃபன் தான். இது சப்பாத்தி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே முட்டை இது குருமா. ஓகேங்க, இப்போ முட்டை கிரேவியும் ரெடி, இங்கே சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு சப்பாத்தியோட முடிஞ்சது. ஓகேங்க, சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.